மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களை எல்லாருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பல சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய, பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இந்த வார பலன்கள், உங்களுடைய சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதற்கு என்ன தற்போது என்ன ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், உங்கள் வருமானத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவுமா, நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த வார கிரக அமைப்புகள், இது வாரப்பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரப்பலனுடைய கிரக அமைப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோக சக்தி உள்ள கிரக அமைப்புகள் என்ன, அதற்கான ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது, காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு எந்தெந்த இடங்களில் இறைவனுடைய விதி என்ன, பிரம்மனின் விதி என்ன, அந்த பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன துன்பங்கள் உங்களுக்கு துரத்தி அடிக்கப் போகின்றது, என்னென்ன யோகங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது, என்னென்ன தொழில் வளங்கள் சிறப்பாக அமையப் போகின்றது, அதற்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல ஆலய வழிபாடு எது, பரிகாரங்கள் எது, என்ன நிவர்த்தியாக போகின்றது, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற முக்கிய மாற்றம் என்ன, முக்கிய யோகங்கள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுமா, பிரச்சனைகள் தீருமா, இந்த வாரத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த வார பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இந்த வார பலன்கள் அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் யோகங்கள் அமையப் போகின்றது என்பதை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனைகள், என்ன தீர்வுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம தெளிவா ஒரு அற்புதமான இறைவனுடைய வரம் தரும் வார பலன்களாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது திரும்பவும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இது பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இது பொது பலன். கோடான கோடி என் தமிழ் மக்கள் அனைவருக்குமே திரும்ப திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் 170% 80% அப்படியே நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் எந்த யோகத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது என்பது ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக தோல்வி என்பது கிடையாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, என்னங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொத்து பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம்,
தொழில் சரியாகலை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், இப்படி வேதனையான கொடுத்த பணம் ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், பணம் ஏமாற்றம், காதலில் பல பிரச்சனைகள், காதல் வெற்றி அடையுமா, இப்படி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள மன வேதனைகள், தொழில் நடத்துவோருக்கு அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிறப்பாக பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்கும் சிறப்பாக பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே வார பலன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இது பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. என்னை பொறுத்தளவு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கு பலன்களை தொடரலாம். வார பலன்கள் மீன ராசினியர்களே, உங்களுக்கான வார பலன்கள் நல்லா கவனிங்க. பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள், பல ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்ப தீரப்போது, எந்த கிரகத்தினால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, இந்த வாரத்தில் என்ன புதிய யோகங்கள், புதிய திட்டங்கள், புதிய யோகங்கள், புதிய பதவிகள் என்பதை ஆதாரப்பூர்வத்தோடு ஆதாரப்பூர்வ கிரகங்கள் அமைப்புகளோடு உங்களுக்கு விளக்கம் சொல்ல போறேன். அதே நேரத்தில் நல்ல டிக் பண்ணாமல் பாருங்க. இது புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22 முதல் செப்டம்பர் 28 வரை. புரிஞ்சுட்டீங்க? 22/9/2025 முதல் 28/9/2025 வரை கூடிய வார பலன்கள். ஆக மீனராசினியர்களே, முதலில் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் அதிபதி 1-10க்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுடைய கல்வி, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வாகன யோகங்கள், உங்கள் பதவி யோகங்கள், அதில் பலவித முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுமே தவிர அதில் எந்தவித தடைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேலும் உங்களுக்கு அடுத்ததாக சுக்கிரனாகப்பட்டது, அதாவது 3-8க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 3-8க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல உத்தியோகம், நல்ல திறமைகள், நல்ல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், இதெல்லாம் 6ஆம் இடத்தில் ஜெயமாகும். எல்லாமே ஜெயமாகும், வெற்றியாகும். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ்யம். 3-8க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே ஜெயமாகும், வெற்றிகள் ஜெயமாகும், நோய் நொடிகள் ஜெயமாகும், வெற்றிகள் ஜெயமாகும். எந்த ஒரு வில்லங்கங்களும் இல்லாமல் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, வருமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. அடுத்து மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் வெளிநாட்டு யோகம், சூரியன் புதனும் 7ஆம் இடத்தில் வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு யோகம். புரிஞ்சுட்டீங்களா? இல்லாட்டி சொத்து, ஒரு இடம் வீடு சொத்து அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். அக்ரிமெண்ட் போட்டாகணும். ஒரு சொத்தை அதாவது மீனராசிக்காரவங்க கணவனாக இருந்தா மனைவிக்கு ஒரு உத்தியோகம் வெளிநாட்டில் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சொத்தை அக்ரிமெண்ட் போடணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அடுத்து அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம். நல்ல திருமண யோகம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும், கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நண்பர்களால் பல யோகத்தை அடையலாம். மீனராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், 2ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது உங்களுக்கு வருமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து நல்ல மனிதர்கள் மூலம் நல்ல ஆதரவு. ஏன்னா குரு பார்க்கிறார், அந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல உயர்வுகள், குடும்பத்தினுடைய உயர்வுகள், குடும்ப வருமானத்தினுடைய உயர்வுகள், உயர்கல்வியால் உயர்வுகள், பூமிகளால் நன்மைகள், சொத்துக்களால் நன்மைகள், வாகனத்தால் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா குரு பார்க்குறார். புரிஞ்சுட்டீங்களா? அதனால கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். அடுத்து 12ஆம் இடத்தில் ராகு. இந்த 12ஆம் இடத்தில் சனி ராகு என்பது சனி வக்ரம் பெற்று 11ஆம் அதிபதியாக வக்ரம் பெற்று
12ஆம் இடத்திலிருந்து ராகுவோடு சேர்ந்திருப்பது பல வகையான வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பாராத ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள். என்னங்க மீன ராசிக்கு 7.5 சனின்றாங்க, ஜென்மச்சனின்றாங்க, நீ என்னென்னமோ சொன்னீங்க. ஜென்மச்சனிலாம் வரல, ஜென்மச்சனிலாம் இன்னும் வரல, எட்டி கூட பார்க்கல. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு இப்போ நடக்கிறது 12ஆம் இட சனி தான் நடக்குது. இது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறை 12ஆம் இடத்துல தான் இருக்குது. ஆக 12ஆம் இடம் அதிர்ஷ்ட சாணதம், அதிர்ஷ்ட யோகம், புதையல் யோகம், அதிர்ஷ்ட யோகங்கள், சிறப்பான முறையில் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய, கனவெல்லாம் நனவாகக்கூடிய, எந்தவித சுகவீனங்கள் இல்லாமல் சுகபோக வாழ்வை அணிவிக்கக்கூடிய, அயன சயன போக சுகத்தில் பல சொத்துக்களையும் பல வாகன யோகத்தையும் பல வருமான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய இடத்தில், கனவு நனவாகக்கூடிய இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை. வக்ரம் பெற்ற சனியோடு ராகு இருக்கும்போது பல முயற்சிகள் வெற்றி அடையும், பல முயற்சிகள் வெற்றி அடையும். அதில் மாற்றமே இல்லை. லாபங்கள் அதிகப்படும், விரயங்கள் ஆகாமல் லாபங்கள் அதிகப்படும், முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆக மீனராசினர்களே, இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஒரு விதி இருக்குது. ஒரு ரொம்ப நாள் உங்கள் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மொழி பிரச்சனைகள், கல்யாண முடியாத பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், அரசாங்க உத்தியோக பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இப்படி தனிப்பட்ட பிரச்சனை நீண்ட காலம் இருந்தால் அது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தான் பார்க்கணும். அதை பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் எழுதியிருப்பார். எப்போ சரியாகும், இது எப்போ நடக்கும் அப்படின்ற பிரம்மன் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? என்ன பொறுத்தவரை என்ன, பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் சொன்னா அப்படியே நடக்கணும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.